Taste the Daily. மயிலாடுதுறை மாவட்டம் திருவேள்விக்குடி மணவாளேஸ்வரர் கோயிலில் மகா சம்வத்சராபிஷேகம் நடைபெற்றது. இந்த கோயிலில் கடந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் முதலாம் ஆண்டு சம்வத்சராபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மகா ருத்ரவேள்விகள் தீபாராதனை காட்டப்பட்டு புனித கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து சிவன் மற்றும் அம்பாளுக்கு புனித நீர் ஊற்றி மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். கலேவலம்பியலம்பிதாம் புஜங்க துங்க மாலிகா. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அரிகளப்பாடி ஊராட்சிகள் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அரக்கோணம் சு. ரவி துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட இருக்கும் இந்த சாலை பணிகளை ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி ஆடவர் கலைக்கல்லூரி முன்பு தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் அமைப்பு சார்பில் உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக் கோரி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. பின்னர் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளின்படியும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத ஊதியம் 50,000 ரூபாய் என 12 மாதங்களுக்கும் சேர்த்து உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் கௌரவ விரிவுரையாளர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். 50,000 ரூபாய் ஊதியத்தை 12 மாதங்களுக்கும் சேர்த்து உடனடியாக வழங்காவிட்டால் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். கொடைக்கானல் மலை சாலைகளில் 7 வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடிய அரிய வகையான சிறு குறிஞ்சி மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகின்றன. உலகில் 200 வகையான குறிஞ்சி மலர்கள் உள்ள நிலையில் 150 வகைகள் நம் நாட்டில் உள்ளன. அதில் 30க்கும் மேற்பட்ட வகைகள் நீலகிரி, கொடைக்கானல் மலையில் காணப்படுகின்றன. அவற்றில் 12 ஆண்டுக்கு ஒருமுறை, 7 ஆண்டுக்கு ஒருமுறை, ஆண்டுக்கு ஒருமுறை, ஆண்டுக்கு இருமுறை என பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர்கள் அடங்கும். அந்த வகையில் தற்போது கொடைக்கானலில் 7 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் நீல நிற சிறு குறிஞ்சி மலர்கள் ரம்மியமாக பூத்து குலுங்குகின்றன. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள லப்பை குடிகாடு பேரூராட்சி செயல் அலுவலரை மாற்றக்கோரி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். லப்பை குடிகாடு பேரூராட்சியில் கடந்த சில மாதங்களாக நிரந்தர செயல் அலுவலர் நியமிக்கப்படாமல் பூலாம்பாடி செயல் அலுவலர் கூடுதல் பொறுப்பாக பணியாற்றி வருகிறார். இதனால் பெரும்பாலான பணிகள் முடங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டிய கவுன்சிலர்கள் நிரந்தர செயல் அலுவலரை நியமிக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக கவுன்சிலர்களே போராட்டத்தில் ஈடுபடும் அளவிற்கு ஸ்டாலின் அரசு நிர்வாக திறனற்ற அரசாக இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். பள்ளிப்பேட்டை ஊராட்சியில் ஈபி காலனி முதல் அத்திவாக்கம் கிராமம் வரை உள்ள சாலை கடந்த 3 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளது. இது குறித்து மக்களுடன் முதல்வர் என்கிற விளம்பர முகாமில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களில் பல லட்சம் மனுக்களை தீர்த்து விட்டோம் என ஸ்டாலின் அரசு ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் குண்டும் குழியுமாக இருக்கும் இந்த சாலைகளே அதற்கு சாட்சி என விமர்சனம் செய்துள்ளனர்.